இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன்றுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய், நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய்லாம் சேர்த்துறாதீங்க இந்த சாப்பாட்டுக்கு. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் சேர்க்காதீங்க. இது பெப்பர் ரைஸ்க்கு வந்து கடலை எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை நெய் இது மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், முந்திரி, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை சாட்டை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தான். பூண்டு நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் 10 பல்லு பூண்டுன்றது நீங்கள் ஒரு 20 பல்லு பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து இப்போ நல்லா வறுபடணும். இதில் அதோடய ஃப்ளேவர் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காரம் அதிகமாக தோணுச்சுன்னா நீங்கள் மிளகாலாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை ஒன்று கூட போட்டுக்கலாம். இல்லை வரமிளகா மட்டும் போட்டுக்கோங்க. சில பேர் அல்சர்லாம் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டீங்க. அவங்களாம் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வரமிளகா மட்டும் ஒன்று போட்டுட்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு மட்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு இல்லை வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் முந்திரி இருக்கிறதால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் கூட லஞ்ச் பாக்ஸு இது நீங்கள் அனுப்புனீங்கன்னா பசங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. மீதி எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன். இப்போ இதில் நான் நல்லா வறுபட்டுருச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு, இது 2வது கப்பு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் வடிக்கும் போதே அந்த சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு கிளறிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக கம்பைன் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பெப்பர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் நல்லாவே சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். எங்கள் வீட்டில் சைட் டிஷ் இன்றைக்கி பொட்டேட்டோ அண்ட் பெப்பர் ரைஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஜூனியர் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சவுத் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல பெல் அமுக்குங்க.